வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எட்ஜ்லைன் இண்டிகேட்டருடைய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான். லாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாக நமக்கு வந்து ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப நேரோவாக இருந்திருக்கும். நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச் ரொம்ப நேரோவாக இருந்திருக்கும். அப்போது அதை நம்மளால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதுக்குள்ளேயே இருக்க L2 மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம். இப்போ அதை சரி பண்ணியாச்சு. யூசர் கையிலேயே அந்த ஆப்ஷனை கொடுத்தாச்சு. இப்போ யூசர் கையில் போகுது அப்படின்னா ஆளுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க, ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லையா? அப்போது அதனால் கம்யூனிட்டிக்குள்ளே சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் தான் இதில் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஞ்சை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப் டு 0.2 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். 1 இது 2. ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் ரேஞ்ச் உங்களுக்கு கிளியராக கிடச்சிரும். இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, எப்போ உங்களுக்கு பாக்ஸஸ் இந்த மாதிரி L2 கூட டாப்பில் இருக்க கீ ரெசிஸ்டன்ஸோ இல்லை இன்ட்ராடே ஜோனோ எப்போயாவது ஒன்று டாப்லேயோ இல்லை பாட்டம்லேயோ அலைன் ஆகுது, ஒன்றா வந்து ஓவர்லேப் ஆகுதுனாலே எக்ஸ்பெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ இதில் ஒரு 2 வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ 2 வேல்யூவில் எதை யூஸ் பண்ணுறது? காலுக்கு ஒன்று புட்டுக்கு ஒன்று அப்படி கிடையாது. ரெண்டுத்துக்குமே சேம் வேல்யூ தான். இதுக்கு 2 எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இதுக்கும் 2 தான். இதுக்கு 1னா இதுக்கும் 1. ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்கணும். அது டிஃபால்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறது 0ல் தான் இருக்கும். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஸ்பிளேல இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம மாற்றி வச்சிடக்கூடாது. மெயினாக இந்த இடத்துல 0வும் இந்த இடத்துல 1ம் வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை இந்த இடத்துல 0.1 இந்த இடத்துல வந்து 0.2 வச்சு மாற்றி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேடிங் ரேஞ்ச் டைரக்ஷன் தப்பாகாது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் டிலேவாக வந்து இன்னும் கொஞ்சம் லெவல் இருக்கே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லெவல்ஸ் மேட்ச் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. இப்போது ஒரே ஒரு கொஸ்டின், அந்த சொல்யூஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, எது வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இந்த ரேஞ்சை எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அது 0.1 அது 0.2. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா 0.1 இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும். 0.1 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஆகிடுது, ரேஞ்ச் வெளியே வந்துடுச்சா, L2 விட்டு 2 பாக்ஸும் வெளியே வந்துடுச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணலாம், விட்டுடலாம், போதும். அப்போ இந்த பக்கம் புட் சைடில் பார்த்தாச்சு. இப்போ கால் சைடில் செக் பண்ணிக்கலாம். இப்போ கால் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, டாப்பில் இருக்க பாக்ஸு அலைன் ஆகுது, உள்ள ரெண்டும் ஓவர்லேப் ஆகுது. அப்போ இங்கே நமக்கு பத்தலை, இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க அன்றைக்கி டேவை. இப்போ இங்கே இன்க்ரீஸ் பண்ண இங்கே என்ன பண்ணணும், இங்கே இன்க்ரீஸ் பண்ணணும் அதே ஸ்டெப்புக்கு. அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள், முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஆஸ் யூஸ்வல் மிட்லைனில் ரிஜெக்ஷனும், நம்ம ஒரு ட்ரேட் எடுப்போம் இல்லையா, மிட்லைனில் ரிஜெக்ஷனும் இன்ட்ராடேயில் வந்துச்சுல பவுன்ஸும் ஒன்றா உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த ட்ரேடை நம்ம நேற்று எடுத்துருக்க முடியும், பட் நம்ம எடுக்கலை. ஓகே, எடுக்காததுனால தான் இந்த சொல்யூஷன் கொண்டு வர முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த இண்டிகேட்டர் லான்ச் பண்ணி 6 months தான் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அது எப்படி சரி பண்ணுறதுன்ற சொல்யூஷன் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் வேறு எதுவும் பிரச்சனை வரப்போகிறதில்ல. இதை விட பெரிய ரேஞ்சில் ஒன்றும் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படாது எனக்கு தெரிஞ்சு. நான் பேக் டெஸ்ட் பண்ணதில் ஒரு 3 years டேட்டாவை செக் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் நமக்கு இருக்குது, இதுக்கு மேலே இல்லைன்றதுனால தான் 0.2 வரைக்கும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை விட ரொம்ப நேரோவாக இருந்த நாள்லேயும் இது நமக்கு 0.2லேயே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அது பாருங்கள், இந்த ரேஞ்சில் நமக்கு எவ்வளோ நேரோவாக இருந்திருக்கு. பாக்ஸஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றாயிடுச்சு. Jan 9th இங்கே உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. இது 0.2ல் இருக்குது. 0.1 நமக்கு போதுமானு வச்சு பார்க்கலாம். 0.1 வைக்கும்போது இப்படி இருக்குது. இந்த இடத்துல 0.1 வச்சு பார்ப்போம். ஓவர்லேப் ஆகுது. ஸோ 0.2 தான் கரெக்டான வேல்யூ. இதில் ஓரளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இதுலேயுமே நமக்கு ஓவர்லேப் இருக்குது. பட் 0.2 நமக்கு போதும். அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்கெட்ஸ் கிடைக்காது. அதனால் 0.2 கரெக்டாக இருக்கும். இதில் இவ்வளோ தான். உங்களுக்கு L2க்கு மேலே இருக்குது, இது L2க்கு ரொம்ப பாட்டமில் இருக்குது. அதனால் ப்ராப்ளமே இல்லை. நம்ம பேண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இங்கே தான் இருக்கும். சிக்னல் இண்டிகேட்டர் போட்டோம்னா பேண்டு மேலே தான் இருக்கும். பேண்டுக்கு மேலே வந்து அதை பை பார்க்க போகிறோம். அப்படி இல்லைனா இதோடைய பேண்ட் சப்போர்ட்டில் இருந்தே டாப் வரைக்கும் டார்கெட், கீ ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் டார்கெட் கொண்டு போக போகிறோம். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட் இதில். இந்த அப்டேட் இன்றைக்கே இப்போயே பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். ஒன்றும் பண்ணலை, இப்போ பண்ணிவிடுவோம். ஒரு 5 minutesல பண்ணிவிடுவோம் இந்த வீடியோ முடிச்சுட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்த பிரச்சனையுமே சால்வ் பண்ணிக்கலாம். எதுவும் பிரச்சனை இருக்காது. இதில் எதுவும் பெரிய ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல. இதுதான் ஒரு 3 நாளாக நமக்கு பிரச்சனை இருந்தது. இது வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்.